ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான டாபிக், ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன். என்னடா ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன்னு யோசிப்பீங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இதில் 12 ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் எங்கள் கம்பெனியெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம். பட் எனக்கு 12 போட்டு உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் நான் பார்த்த டியூரேஷன் 1 hour 45 minutes. அப்போ எப்படியுமே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி போகணும். அது உங்களுக்கு போர் அடிச்சிரும். ஸோ நான் டிசைட் பண்ணது என்னன்னா, அந்த 12 ஹோட்டல்ஸ்ல நான் ஃபில்டர் பண்ணது என் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 ஹோட்டல் ஃபில்டர் பண்ணேன். அது 2 கேட்டகரியா. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் ஹோட்டல், அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஸரி ரேஞ்ச். ஸோ மிட் ரேஞ்சில் 3 ஹோட்டல்ஸும் லக்ஸரி ரேஞ்சில் 3 ஹோட்டல்ஸும் தான் நான் இன்னைக்கு இந்த பிளாக்ல காமிக்க போறேன். அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்டா இந்த ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷனுக்கு பத்தியான ஐடியாவா நான் எந்த ஒர்க்கிங் ஃபீல்டை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். சின்னதா ஜஸ்ட் சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா நான் டூரிசம் அண்ட் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில தான் நான் ஒர்க் பண்றேன். இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபீல்ட். பட் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு மீட்டிங் இருக்கு. அண்ட் எவ்ரிடே எங்களுக்கு கால் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இயர்லி நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணி ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் எங்கள் கிளைண்ட்ஸுக்காக. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும்ல, அந்த ஹோட்டலோட புதுசாக அவங்க எதுவும் மாடிஃபை பண்ணியிருந்தாலோ, அவங்களோட ஏதாவது ரினோவேஷன்ல ஃபெசிலிட்டிஸ் புதுசாக ஆட் ஆனாலும் எங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்போ இந்த ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா பேஸ் பண்ணதுன்னா ஹபரண தம்பல்ல சீகிரியா ஏரியாஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நீங்க இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது மிட் ரேஞ்ச் ஹோட்டல் கேட்டகரிஸ் ஹோட்டல்ஸ் தான். ஸோ மிட் ரேஞ்ச் ஹோட்டல் கேட்டகரிஸ்ல இது ஃபர்ஸ்ட் நான் பின்தலை ரிசோர்ட் எடுத்தேன். ஆனா இதுதான் நம்ம ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன்ல ஃபர்ஸ்டா போன ஹோட்டல். இந்த வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பின்தலைய உண்மைக்குமே ரொம்ப பெரிய ஸ்கொயர் ஃபீட்ஸ். ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய ஒரு லேண்ட். இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி தான் இந்த இருக்குது. அவங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆபரண அம்புல சீகிரிய சைடே அப்படிதான். ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ஹோட்டல் மேனேஜரோட தான் நாங்கள் கொஞ்சம் ஒரு செக் வச்சோம். அவர் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, நாங்கள் ஏர்லியா நாங்கள் எங்களோட ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணனால ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷனை செஞ்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லி அவர் எங்களுக்கு அவங்களோட ரூம் கேட்டகரிஸ் ஒவ்வொன்னா காட்ட தொடங்கினாரு. அவங்கள்ட்ட இருக்கு டீலக்ஸ் சூட். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கண்டினியூவா பாப்பீங்க. அவர் ட்ரீ ஹவுஸும் எங்களுக்கு குடிச்சு போயிட்டு காட்டுவாரு. நாங்க மொத்தமா எங்க கம்பெனில 6 பேர் போனோம். என்னோட சேர்த்து 3 கேர்ள்ஸ் அண்ட் எங்க மேனேஜரோட சேர்த்து 3 பாய்ஸ். அப்படி தான் 6 பேர் தான் போனோம். நீங்க வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நாங்க ட்ரீ ஹவுஸ்க்கு போற வழி. ஓவரால் எனக்கு பின்தலையில அவங்களோட ரெஸ்டாரண்ட் டைப் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் என்ன ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அவங்க எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, பப்பாயா. ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போனோம். அது எல்லாமே சாப்பாடு எல்லாமே வெரைட்டி டிஃப்ரெண்டா, ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாம், மொத்த இந்தியன் டைப் ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. எல்லாம் புஃபே தான். ஸோ எங்களுக்கு பிடிச்சதை போட்டு சாப்பிடலாம், நல்லா இருந்துச்சு. மற்றபடி இவங்ககிட்ட நீங்க இந்த வீடியோல கவனிச்சிருப்பீங்க, ரெஸ்டாரண்ட் காட்டும் போது ஒரு ஸ்விமிங் பூல், அது அடுத்த சரௌண்டிங் அதெல்லாம் பெருசா ஒரு கிளீனா வச்சு இல்லைன்ற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாங்க வாஷ்ரூம்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கல. ஸோ என்னை பொறுத்த வரையில
நான் வந்து இது அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த கிளையண்ட்டுக்கு. பட் ஜஸ்ட் நார்மலி ஒரு நம்மள மாதிரி லாக்கர்ஸ் நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு போயிட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா பின்தலை ரெசார்ட் ஓகே தான். ஸோ அதனாலதான் நான் இது மிட் ரேஞ்ச் ஹோட்டல்ஸ்க்குள்ள ஒரு கேட்டகரியா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் அடுத்து பார்க்க போறது தான் சேம் கேட்டகரியில தான் வரும், எக்கோ சீகிரியர். பட் நான் இது வந்து ஓல் ஓவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கல்ச்சுரல் லுக். இந்த வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க, நான் போட்டோஸ் எடுத்திருப்பேன் அவங்களோட அந்த ரூமோட அப்புறம் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கல்ச்சுரல் லுக் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இதுல முக்கியமான விஷயமே அந்த சீகிரியா ராக் வந்து அப்படியே அந்த ஹோட்டலுக்கு அப்படியே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆப்போசிட் சைட்லயே தான் இருக்கு. ரொம்ப நியர்பை, பாக்குறதுக்கு அந்த வியூ எல்லாமே அழகா இருக்கும். அண்ட் ஆல்சோ முக்கியமா சொல்லணும், இவங்களோட வந்து வெல்கம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உங்களோட வெல்கம் ட்ரிங்கா இருக்கட்டும், அதுவும் அந்த கல்ச்சுரல் இதா தான் இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப ரிலேட்டடா. அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் நேஷனல் ஃப்ளவர் கொடுத்து இன்வைட் பண்ணது அப்படிலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப யூனிக்கா செஞ்சாங்க. அண்ட் ஆல்சோ இவங்கதான் எங்களை வந்து டின்னருக்கு, ஏன்னா நாங்கள் டின்னர் பிளான் பண்ணல இந்த ஹோட்டல்லையும், பட் இவங்களுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த வெத்த டான்ஸ்ன்னு சொல்லி ஒன்று செய்வாங்கன்னு சொல்லி அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி யூனிக்கா ஒரு டிஃப்ரெண்டா வர கிளைண்ட்ஸுக்கு ஒரு என்ஜாய் அவங்கள வந்து ஒரு என்ஜாய்மெண்டா ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக அவங்க அப்படி டிஃப்ரெண்டா செய்வாங்களாம். ஸோ அந்த பார்ட்டிக்கு எங்களை வந்து கலந்துக்க சொன்னாங்க. கண்டிப்பா நைட்டுக்கு வர சொன்னாங்க, எல்லா ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷனும் முடிஞ்சதும். ஸோ அது வந்து நீங்க வீடியோல கடைசியா பார்க்கலாம். ஏன்னா நாங்க திரும்ப எண்டிங் ஆகும் இங்க எக்கோ சீகிரியாக்கு வந்துதான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஸ்விமிங் பூல பாப்பீங்க, இப்ப நீங்க வீடியோல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, ரொம்ப கிரீனிஷ் லுக்கு. அப்புறம் நான் இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு அந்த வியூவை வந்து போட்டோ எடுத்ததை வந்து போடுறேன், நீங்க பாருங்க. என்னன்னா இன்னைக்கு இருந்து கொஞ்சம் மேல நடந்து போனோன்னா அன்னைக்கு இருந்து அந்த வியூ அவ்வளவு அழகா இருக்குன்னு சீகிரியா ராக். ரொம்பவே காமான பிளேஸா இருக்கு. எனக்கு வந்து மிட் ரேஞ்ச் ஹோட்டல்லே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். அப்படியே வந்து நாங்க கொஞ்சம் சில போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். அந்த போட்டோஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இது லிஸ்ட்ல நாங்க அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிலோன் பிரீஸ். இவங்களும் வந்து உங்களுக்கு வந்து அழகா உங்களை வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இதுல பாத்தீங்க எப்படி வெயில்னு. இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பெடி வியூல தான் இவங்களோட ரூம்ஸ் வந்து கன்க்ளூட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களோட ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்துல ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய வயல்வெளி தான். ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இவங்ககிட்டயும் கொஞ்சம் கல்ச்சரல் லுக் தான் காட்டுச்சு. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது இப்படிதான் என்ட்ரன்ஸ். அழகான அந்த பாறைகளை வச்சு டிசைன் பண்ணி அதுக்கு நடுவுல தான் இந்த வந்து ஹோட்டல் இருக்கிற மாதிரி அதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. பார்க்க ரொம்பவே அழகா காமா இருந்துச்சு. அவ்வளோ வெயிலுங்க, அவ்வளோ வெயிலையும் காத்து அப்படி இருந்துச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ஜெஃப்னா சைட்ல எல்லாம் அந்த ஒரு வீடு லுக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன் டைப்ல தான் இது இருந்துச்சு. இவங்க யூஸ் பண்ணிருக்க திங்ஸ் எல்லாமே அதே மாதிரி யூனிக்கா இருந்துச்சு. இன்னைக்குமே அழகா இருந்துச்சு. இங்க வந்து இவங்கள ஒரு ரெனோவேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ரூம்ஸ் தான் காட்டினாங்க. நம்ம வந்து ரொம்ப குயிக்கா ஒரு முடிச்ச ஒரு ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் இதுதான். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வியூ வந்துதான் இந்த பெடி வியூ. அதுக்கு நடுவுல தான் வந்து ஸ்விமிங் பூல் இருக்கு. ரொம்ப கிளீன்ங்க, ரொம்ப கிளீன். நீங்க உங்களுக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நாங்க பின்தலைய பிளஸ் எக்கோ சீகிரிய பார்க்கும் போது எக்கோ சீகிரியும் இந்த சிலோன் பிரீஸும் அவ்வளவு அழகா நீட்டா கிளீனா எல்லாமே இருக்குல்ல, பின்தலையை விடவும் ரொம்ப அழகா இருக்குது. இதுதான் அந்த ஹோட்டலோட வியூ. ஒவ்வொரு இடையிலுமே சின்ன சின்ன மாங்காய் மரம் எல்லாம் நட்டு ரொம்பவே அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்க வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க அந்த ரெனோவேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு.
இவங்களையும் இவங்களோட ரூம் கேட்டகரிஸ் டைப்ஸ் 2-3 இருக்கு. ஸோ அதுல ஒரு கேட்டகரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க இவ்வளவு அழகா நீட்டா கிளீனா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த ரூம்ல ஒரு பெல்கனி இருக்கு. அந்த பெல்கனியோட வியூ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெடி வியூ, நல்ல காத்து. ஆக்சுவலி இவங்க ஏசி கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த ஏசி கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்த கேட்டகரி நீங்க பார்க்க போறது தான் இப்போ செகண்ட் கேட்டகரி. ஆல்ரெடி நீங்க வந்து மிட் ரேஞ்ச் கேட்டகரியில 3 ஹோட்டல்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த செகண்ட் கேட்டகரி தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, லக்ஸரி ஹோட்டல்ஸ் ரேஞ்சஸ். ஸோ லக்ஸரி ஹோட்டல்ஸ் ரேஞ்சஸ்ல வந்து நாங்கள் இப்போ 3 ஹோட்டல்ஸ் பார்க்க போறோம். சேம் நாங்கள் எப்படி மிட் ரேஞ்ச் பார்த்த மாதிரியே தான் நான் இது உங்களுக்கு காமிக்க போறேன். பட் இது வந்து உங்களுக்கு இன்னும் யூனிக்கா இருக்கும், ஏன்னா இது லக்ஸரினால. ஓகே, இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா சினமன் லாட்ஜ் அண்ட் வில்லேஜ். நீங்கள் யோசிப்பீங்க 3 ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து சினமன் லாட்ஜ் அண்ட் வில்லேஜ்னு காமிக்கிறோன்னு. சினமன் லாட்ஜ் அண்ட் வில்லேஜ் வந்து ரெண்டுமே ஒரே, அதாவது சேம் ஒரே பாத்தில் 2 சைடும் இருக்கும். முன்னுக்கு இருக்கிறது லாட்ஜ், அடுத்த வில்லேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் அது ரெண்டையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கல்ச்சரல் லுக்கோட தான் இருக்கும். எல்லாம் வந்து இந்த விழா மாதிரி தான் இருக்கும், செப்பரேட் விழா மாதிரி. இதில் ஃபர்ஸ்ட் வந்து அழகா இவங்களும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து வெல்கம் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போனாங்க. ஸோ என்னன்னா இங்கே தான் எங்களுக்கு லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் சினமனில் தான் நாங்கள் லஞ்ச் எடுத்தோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கொயர் ஃபீட்ஸ்னு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நேச்சுரல் லுக்ஸ் எல்லாம் க்ரீனிஷாக இருக்கும். சரௌண்டிங் எல்லாமே ரொம்பவே 5 ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரிஸ்னாலே நீ அப்படி தானே நீ பாருங்களேன், பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒரு நல்ல சாய்ஸ். யார் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி ரேஞ்சில் ரொம்ப கம்ஃபர்ட்டா அவங்க வந்து அவங்களுக்கு அக்கமடேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷனுக்கு எங்களுக்கு இவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு ரூம் கேட்டகரிஸ் எங்களுக்கு காமிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் சொல்லணும்னா இவங்களோட ரூம்ஸுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அலைஞ்சு நடந்து போகணும். உண்மைக்குமே கால் வலிச்சிச்சு சத்தியமா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரத்தில் ஒவ்வொரு கேட்டகரிஸ் என்ன வந்து சிலவங்க அந்த டைம்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்தடுத்து காட்ட முடியாது. அப்போ எது அவைலபிளோ அந்த அவைலபிள் ரூம் கேட்டகரிஸ் எங்களுக்கு காமிச்சாங்க. எல்லாமே உள்ளுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, எங்களுக்கு இப்போ வீடியோல பார்த்தா தெரியும்.
அப்படியே ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு சினமன் லாட்ஜ்லேயே வந்து விட்டாங்க. அது எல்லாமே சுற்றி வரும்போது சரியாக அந்த திரும்ப அதே என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் வந்தோம். இந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க லேக் வியூ, இது லேக் வியூ சைடு இருக்கிறது தான் சினமன் வில்லேஜ். ஸோ எங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சினமன் லாட்ஜில் தான் எங்களுக்கு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நம்ம ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சு வரும்போது அவங்களோட 4 PM மேலே ஆனோன்னா அவங்க வந்து பஃபட் எல்லாமே அவங்களோட புஃபே எல்லாம் மூடிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சினமன் வில்லேஜில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இப்படியே தான் நடந்து அப்படியே நாங்கள் இப்போ லஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருந்தோம்.
நான் வீடியோவில் சொல்ல நினைக்காதீங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும். அதனால தான் நான் எல்லாத்துக்குமே திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஹோட்டல்ஸுக்கும் இந்த ஸ்விமிங் பூல் இருக்குது, இன்னைக்கு இது இருக்குன்னு நான் சொல்லலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினமன் லாட்ஜில் ஸ்விமிங் பூல் இருந்துச்சு. இது சினமன் வில்லேஜில். இது வந்து ரொம்பவே அழகு. லாட்ஜையும் விட சினமன் வில்லேஜ் வந்து ரொம்பவே அழகான ஸ்விமிங் பூல். நான் அதோடய தான் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம லஞ்ச் எடுக்கிறதுக்காக எங்களோட லஞ்ச் நாங்கள் எடுத்தோம் இங்கே தான், சரியாக ஸ்விமிங் பூலுக்கு இன் ஃப்ரண்ட் சைடில் தான் நாங்கள் எங்களோட லஞ்ச் எடுத்தோம். அந்த காட்டு அணில்னு சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வந்து அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நடந்து வர்ற வழியில பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சேர்ல இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அதை பார்த்து வீடியோ எடுத்தோம். அழகா இருந்துச்சு பாருங்களேன். பட் இவங்க வளர்க்கலையும், இங்கே இந்த பக்கம் வர்றதுனால இவங்க வந்து அந்த பழம் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பேன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்களும் அது வந்து எவ்வளோ அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுன்றதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. தான் நான் போற வழியில வீடியோ எடுத்தேன். அண்ட் ஆல்சோ இதோட நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போற அடுத்த செகண்ட் கேட்டகரி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அதான் ஜெட்வின் லேக். இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அழகான ஃப்ளவர் கொடுத்து நல்ல வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து தான் எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. நீங்கள் ஜெட்வின் லேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே மவுண்டன் வியூவில் நிறைய இருக்கும். சும்மா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டனாக சுற்றி வர இருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோஸ்லையும் போய் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் அவங்களோட ஃப்ரண்ட் சைட். நம்ம வந்து இதில் தான் முன்னுக்கு வந்து இறங்கணும். நம்ம வர்றப்போ ஒரு வெட்டிங் கார் ஒன்றும் வந்துச்சு. மேபி அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கலாம். அவங்கள வந்து முன்னுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால திங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கைவினை பொருட்கள்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரியானது வந்து அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அங்கே வந்து ப்ரைஸ் டேக் அடிச்சு இருந்துச்சு. ஏன்னா சில ஃபாரினர்ஸுகளுக்கு அதெல்லாம் பிடிக்கும். அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஹோட்டல்லையே அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் நாங்கள் அதே மாதிரி ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். இதுவும் ரொம்ப பெரிய ஹோட்டல் தான். ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் பார்த்த ரூம் கேட்டகரியில் வந்து பெல்கனி சைடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டன் வியூ தான். அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வீடியோல போக போக பார்க்கும்போது தெரியும். பார் ஃபெசிலிட்டிஸ், ஜிம், பூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்துச்சு. அதாவது மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியா வேறையா இருந்துச்சு. எல்லாமே நிறைய நிறைய ஃபெசிலிட்டிஸ் இவங்களோட ஜெட்வின்ல இருந்துச்சு.
எல்லாவற்றிலையும் ஸ்பா, அந்த ஹீட் ரூம் அதுகள் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் அடுத்தடுத்து வரும், நீங்கள் வரும்போது நீங்கள் அதை கவனிக்கலாம். ஸோ நாங்கள் ஜெட்பீன் ஃபுல் ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அடுத்து அங்கே வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இவங்களில் வந்து அழகான மாட்டு வண்டி ஒன்று வச்சுருந்தாங்க, அதையும் நாங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம், க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதோடு நீங்கள் அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேட்டகரி தான் தேர்ட் ஹோட்டல். இந்த கேட்டகரிக்குள்ள அடங்குற தேர்ட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டன்ஸ் கந்தலம. இதுதான் இந்த மோஸ்ட் ஃபேவரட் நான் போன ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன்லேயே. என்ன லக்ஸரி ரேஞ்சில் இதுதான் ஆல் அமேசிங். என்ன சொல்றது, அந்த சங்கட படம் பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் இதுதான். நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்களா, கண்களால் கைது செய்யன்னு சொல்லி ஒரு படம். அது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கால தான் எடுத்தாங்க, பிரியாமணி நடிச்ச படம். அந்த படத்துல வந்து பாட்டுல எல்லாமே வந்து ஸ்ரீலங்கால ஒவ்வொரு பிளேசஸ்ல இருக்கும். அது வந்து அன்னார்களின்னு ஒரு சாங்ல கூட இருக்கிறது வந்து இந்த கந்தலம ஹெரிட்டன்ஸ் கந்தலம ஹோட்டல் தான். அதனால நான் கூட ரீசெண்டா, ஏன்னா நாங்க போனது இல்லைல்ல, அப்ப எங்கேயாச்சும் போனாதான் இது எங்க இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அப்ப ரீசெண்டா அந்த சாங்கை பார்க்கும்போது அந்த அனார்களி சாங்ல வந்து இந்த ஹெரிட்டன்ஸ் கந்தலம பேக்ரவுண்ட் அப்படியே பின்னாடி அப்படியே இது சீன் எல்லாமே இருந்துச்சு, கொஞ்சம் சீன்ஸ். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க, பாருங்க. அப்படி அழகா வந்து அந்த பாறையெல்லாம் அப்படியே அவங்க வச்சு அது மூலியமா தான் முன்னுக்கு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. நீங்க சொல்றீங்க இந்த ஹெரிட்டன்ஸ் கந்தலம்னு சொல்றது, அது அவ்வளோ ஒரு பெரிய லாங் ஜேர்னி மாதிரி. இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எல்லையில இருந்து அந்த எல்லை, இந்த அக்கறையில இருந்து இக்கரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் இது. ரொம்பவே பெருசா இருந்துச்சு. நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க, இது வந்து ரெஸ்டாரண்ட் சைட், அது ஸ்விமிங் பூலோட இருக்கு. இந்த வீடியோல காட்டியிருப்பாங்க பாருங்க கந்தலம, இதுதான் அந்த ஹோட்டல் மேப்பு. நீங்க போகணும்னா இப்படிதான் அது இருக்குது. அவ்வளவு தூரம் சத்தியமா நடந்து எங்களுக்கு கால் வலிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம், அப்படிதான் இருந்துச்சு. நம்ம எங்களோட வெல்கம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு தான் நாங்க போனோம். மெதுவா ஒவ்வொரு இதுல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாம் இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒரு அழகான ஒரு ஜிம் பிளேஸுக்கு கூட்டிட்டு போனாங்க, என்ன பெருசா இருந்துச்சு தெரியுமா? பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு, சூப்பரா இருந்துச்சு. ஒரு கேர்ளா எனக்கே இப்படி இருக்கும் போது பாய்ஸுக்கு எப்படி இருக்கும்? எங்கள போன பாய்ஸ் யாருமே லேசில வரல, கொஞ்சம் பேருக்கு எனக்கே தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜிம்மோட இடையில அப்படியே இப்படி ஒரு துண்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா அந்த நேச்சர் லுக்ல அப்படியே வச்சிருக்காங்க, இயற்கையாவே அது எப்படி இருந்துச்சோ அதே இதுல வந்து இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு பறவை பறந்துகிட்டே இருந்துச்சு, அது என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட இங்கிட்டும் அப்படி இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு அது கூட.
நம்ம கொஞ்சம் போது தான் அந்த ஜெட்வின்ல பார்த்தோம்ல, அந்த காட்டு அணில் இருந்துச்சு. அது மாதிரி இங்கே கந்தளம் மேலே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகும்போது எல்லாமே குரங்கு, எவ்வளோ குரங்கு அடுத்தடுத்து அவ்வளோ இருக்கு. அது குடும்பமே இங்கேதான் இருக்கு போல. பட் கியூட்டாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நாங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். உங்களுக்கு விளங்குதா பாருங்க, இங்க இருந்து அந்த வேவ்ல அந்த ஸ்விமிங் பூல், அது அப்படியே அந்த சைட் வந்து இந்த சும்மா ஓஷன் மாதிரி தான் இருக்கு அந்த சைட். அதோடு சேர்ந்துதான் ஸ்விமிங் பூலும் இருக்கு. ரொம்பவே அவ்வளவு அழகான ஒரு வியூங்க. பாருங்களேன், இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு அழகா இருக்குன்னு. இன்னொரு மெயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஹாரி பாட்டர்ல எல்லாம் வரும். எனக்குன்னா அந்த ஃபீல்ல ஒன்று தான் காட்டுச்சு. அந்த ஹாரி பாட்டர் ஸ்கூல் ஃபீல் பாருங்க காட்டுச்சு. அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்குமே வேற லெவல் தான். இன்னைக்குமே அவ்வளவு ஒரு லக்ஸரியான ஒரு பாக்குறப்பவே ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்கறதுன்னா அது இதுதான், இந்த ஹோட்டல்ல தான் சொல்லலாம் எனக்கு. அப்படியே நாங்கள் இந்த ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எக்கோசிகிரியில இவங்க வந்து டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். அந்த டின்னருக்கு நாங்கள் போனோம். அங்க வந்து அழகான சூப்பு, பான் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை குடிச்சிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க இப்ப இந்த வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க, அந்த லைட் போட்டிருக்க அந்த சைட் தான் எக்கோசிகிரி. அப்படியே கிராஸ் பண்ணணும் முன்னுக்கே ஒரு வந்து பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கதான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு ஸ்டே பண்ண கிளைண்ட்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இது வந்து ஹோட்டலாலேயே ஆர்கனைஸ் பண்றாங்க. வெத்தோ நைட்னு சொல்லி வெத்தோ டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோடய சேர்ந்து வந்து ஒருத்தர் வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரியும் பண்ணாரு, பாட்டில்ஸ் வச்சுக்கிட்டு. அதுவும் நல்லா இருந்துச்சு. கண்டினியூவா நீங்க அதை பாருங்க. ஆல் ஓவர் நீங்க இந்த ஃபுல் வீடியோ ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷனை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்ஸை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனிவே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சந்திக்கலாம். பாய்.
Thank you.